ஹலோ மக்களே, கிளம்பியாச்சு, சென்னை கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதிய எக்ஸ்பிரஸ்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S2 சைடு அப்பர் பர்த். இதுக்கு முன்னாடி புதிய எக்ஸ்பிரஸோட பிளாக் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்லீப்பர் கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம ட்ராவல் எப்படி இருக்குது, நம்ம கோச் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கிளைமேட்டே அப்படியே மழை வர்ற மாதிரி இருக்குது மக்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நம்மளை புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ராயபுரம் வேப் 7 தான் மக்களே. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய WDP4 நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புனலூர் காட் செக்ஷன் போகிறனால ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பேங்கர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே வாங்க மெதுவாக நடந்து போய் கோச் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஏசி நான் ஏசிலாம் பார்ப்போம் மக்களே. பொதிகை பார்த்திங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. இன்றைக்கி பொதிகையாக போகிற வண்டி வந்து நாளைக்கு சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸாக வரும் மக்களே. ஏசி கோச்சோட எக்ஸ்டீரியர் பார்த்தோம்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த கண்ணாடிலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மக்களே. ஆக்சுவலாக இது வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கிறது வந்து திருநெல்வேலியில், நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெயின்டெனன்ஸ் தான். செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே மெதுவாக உள்ளே போய் இன்டீரியர் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே இன்டீரியர் பார்த்தோம்னா அதுவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஏசியில் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃப்யூம்லாம் அடித்து செம்ம அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல், ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் இருந்தது மக்களே. நேற்று சூப்பராக இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோஸு, டவல். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் மட்டும்தான் தருவாங்க. பட் இப்போ பில்லோ கூட சேர்த்து டவலும் தராங்க. பட் நிறைய பேர் அந்த பில்லோ அந்த டவலை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க மக்களே, ஏன்னு தெரியல. அடுத்து அப்படியே ஸ்லீப்பர் கோச்சு நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் மக்களே. செகண்டரி மெயின்டெனன்ஸ் இப்போ ஏசினா கண்ணாடியில் வந்து தண்ணி ஊற்றி அது மாதிரி துடைப்பாங்க. பட் ஸ்லீப்பரில் அப்படி கிடையாது. நார்மலாக வந்து டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டு நார்மலாக தொடச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதுவுமே நீட்டாக தான் இருந்தது. அதே போல் இன்டீரியர் கண்டிப்பாக மஸ்ட்டு சொல்லி ஆகணும். ஸ்லீப்பரோட இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பின் ட்ராப் அந்த குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க மக்களே. நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க, பாருங்கள் நீங்களும். நமக்கும் சைடு அப்பர் பர்த் தான். அப்படியே பேக்கை வச்சுட்டு நேராக போய் கேங் பார்த்து ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே மெதுவாக நடந்து போயாச்சு. அப்படியே வாஷ் பேஷன் வந்து பார்த்தேன் மக்களே, கேங் பார்த்துக்கிட்ட உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா மற்ற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மேலே புல் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து 2 கை யூஸ் பண்ணி கழுவ முடியாது. நான் போன நம்ம 20684 வீடியோவிலே சொல்லியிருந்தேன். பட் இதில் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி கழுவுற மாதிரி தான். பாத்ரூம் மெயின்டெனன்ஸும் செம்ம. பாத்ரூம்லேயே உண்மையிலே அதே நம்ம ஏசி கோச் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் ஏசியில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே பெர்ஃப்யூம் தான் வந்து பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க மக்களே. பட் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு பக்கம் இந்தியன் டாய்லெட் கொடுக்குறது தான் வழக்கம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. உங்களுக்கு மனசு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அப்படியே மெதுவாக வந்து இங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து அப்படியே ஒரு வியூவை பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. நம்ம வண்டிக்கு ஒரு 6:44க்கெலாம் சிக்னல் போட்டாங்க மக்களே. வண்டியும் டிபார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஷார்ப்பாக 6:45 ஒரு செகண்ட்லேயே வண்டி டிபார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. செம்ம ஷார்ப்பாக இருந்தது வண்டி, பக்காவாக எடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து லூப் லைன் மக்களே. லூப் லைனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீடு. செகண்ட் லைன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் வந்து மெயின் லைன் மக்களே செங்கோட்டைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து அப்படியே மெதுவாக 15 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி செங்கோட்டை டு தென்காசி இந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 60 தான் மக்களே. அதுக்கு மேலே போக மாட்டாங்க. நிறைய கர்வ்ஸ் இருக்கும், அதனாலேயே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 60 தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஏர்லியாக பார்த்தீங்கன்னா தென்காசிக்குள்ளே வந்தாச்சு. சரி, நானும் என்ன நினச்சேன், வீக் டேஸ் தானே அவ்வளோ வந்து உங்களுக்கு ரஷ் இருக்காது அப்படின்னு பார்த்தா வீக் டேஸில் கூட செம்ம டிமாண்டு வண்டிக்கு, செம்ம ரஷ். அன்ரிசர்வ்ட் கோச்சு ஜாம் பேக் ஆகிடுச்சு மக்களே தென்காசியிலேயே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்காசியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வாங்கினாங்க வண்டியை. அதுவுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து லூப் லைன் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் வந்து மெயின் லைன் மக்களே தென்காசியில். ஷார்ப்பாக ஆன் டைம் டிபார்ட் பண்ணிட்டாங்க மக்களே தென்காசியிலேருந்து. அதே போல் தென்காசி டு கடைநல்லூரோட செக்ஷன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 110 மக்களே. வண்டி செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் எந்த வண்டினாலும் நோட் பண்ணி பாருங்கள். நம்ம சிலம்பும் சரி, நம்ம பொதிகையும் சரி 110ல் அடித்து போயிட்டே இருப்பாங்க. செம்ம ஃபாஸ்ட்டில் போகும் மக்களே. ஏன்னா 110 கொடுத்துருக்காங்க அதோட செக்ஷன் ஸ்பீடு வந்து.
அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் வந்து கடைநல்லூர் வந்தாச்சு மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் வாங்கினாங்க. அதே மாதிரி கடைநல்லூரில் பார்த்தீங்கன்னாலும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து தான் மக்களே லூப் லைனு, மெயின் லைன் கிடையாது. பிளாட்ஃபார்ம் 2 தான் வந்து மெயின் லைனு. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ்டீஜியஸ், அதாவது பிரைமரி வண்டினால வண்டி எப்பயுமே இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் வாங்குவாங்க. அதே போல் ஒரு 3 மினிட்ஸ் டிலேலேயே வந்து கடைநல்லூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு மக்களே வண்டி. நம்ம கடைநல்லூர்லேருந்து பாம்பக்கோயில் சந்தை வர உள்ள செக்ஷன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மக்களே அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போக மாட்டாங்க. எப்போயுமே 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவாங்க அது அந்த செக்ஷனில். ஒரு 7 மினிட்ஸ் டிலேவாக பாம்பக்கோயில் சந்தை வந்தாச்சு. வந்தும் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நேரம் நிப்பாட்டி போட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வர்றதுக்காக கிராசிங் போட்டாங்க மக்களே. வண்டி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அவங்க வந்து ஆன் டைம் வந்துட்டாங்க. யார் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆன் டைம் உள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. ஏன்னா அவன் வந்து டைம் மாற்றிட்டானுங்க. 8:30க்கெலாம் செங்கோட்டை போய் ஆகணும் மக்களே. அதனால் ஆன் டைம் வண்டி உள்ளே வந்துருச்சு. ஆன் டைம் உள்ளே வந்து அவங்களும் வந்த வேகத்தில் அந்த வண்டியும் டிபார்ட் பண்ணிட்டாங்க. பாம்பக்கோயில் சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் லூப் லைனு. நம்ம வண்டி அதில் தான் வாங்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து எடுத்தாங்க மக்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா பாம்பக்கோயில் சந்தையிலேருந்து நம்ம சங்கரங்கோயில் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வண்டி வந்து 80ல் தான் போயிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு 18 மினிட்ஸ் டிலேயில் சங்கரங்கோயில் வந்தாச்சு மக்களே. சங்கரங்கோயில்னாலே உங்களுக்கு தெரியும் வண்டி எப்பயுமே இங்கே தான் ஃபுல்லாகும். அதுபோல் ராஜபாளையம் தான். இந்த 2 ஊர் தான் வந்து மெயின் ஸ்டேஷன் இந்த பக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயுமே செம்ம ரஷ்ஷு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அங்கேயும் லூப் லைன் தான் மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் மெயின் லைனு. இதே லூப் லைனில் வாங்கிட்டு அதே மாதிரி ஒரு 19 மினிட்ஸ் டிலேயில் சங்கரங்கோயிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் இதோட செக்ஷன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 110 மக்களே. ஸோ பட் ஆனால் இவங்க 110 வரையும் போக மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 105 டு 108 வரையும் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. நேற்று தான் நான் நோட் பண்ணதையும். ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ராஜபாளையம் அவுட்ருக்குள்ளே என்ட்ராகி அப்படியே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் ராஜபாளையத்துலேயே லூப் லைனு. நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் வாங்கினாங்க. ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் ராஜபாளையம் வந்தாச்சு மக்களே. அதே ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் தான் டிபார்ட்டும் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் மெயின் லைனும் கூட. ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 80. ஒரு 75 to 80ல் மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டாங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 லூப் லைனில் தான் அந்த வண்டியை வாங்கினாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும். அதே போல் ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்பிடுச்சு மக்களே வண்டி. ஸ்ரீவில்லிபுத்தூர் டு சிவகாசி இதோட செக்ஷன் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 80 தான் மக்களே. 75 to 80 மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துமே ஒரு 22 மினிட்ஸ் டிலேயில் லூப் லைனில் தான் வாங்கினாங்க. சிவகாசியில் ஒரு 22 மினிட்ஸ் டிலேவாக தான் சிவகாசிக்குள்ளேயும் வண்டி வந்துச்சு மக்களே. அதே 22 மினிட்ஸ் டிலேயில் தான் டிபார்ட்டும் பண்ணாங்க சிவகாசியிலேருந்து. அது போக பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து திருத்தங்களோட செக்ஷன் லிமிட் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிலோமீட்டர் கம்மி தான். அதனால் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான், அதுக்கு மேலே போக மாட்டாங்க. திருத்தங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக வண்டி உள்ளே வந்துருச்சு. திருத்தங்கள் இருக்கிறது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், 2 பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்க. ஸோ அதுவே ஒரு மெயின் லைனாக தான் யூஸ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அதே 20 மினிட்ஸ் டிலேயில் திருத்தங்கள்லேருந்து டிபார்ட்டும் பண்ணிட்டாங்க மக்களே. திருத்தங்கள் டு விருதுநகர் மக்களே இதோட செக்ஷன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 110 மக்களே. வண்டி நாக் அவுட் பண்ணி அந்த ஸ்லாக் டைம் வச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஒரு அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் டிலேவாக போயிட்டு இருந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் டிலேவாக விருதுநகருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 லூப் லைனில் தான் கொண்டு வந்தாங்க. விருதுநகர் பொறுத்தளவு 2 விஷயம் இருக்குது மக்களே. திருநெல்வேலியிலேருந்து வர வண்டிக்கு எல்லாமே வந்து மெயின் லைன் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. செங்கோட்டையிலேருந்து வர வண்டிக்கு மெயின் லைன் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து லூப் லைன் தான் விருதுநகரில். அதே பார்த்திங்கன்னா ஒரு 22 மினிட்ஸ் டிலேவாக லூப் லைன்லேருந்து வண்டியை டிபார்ட் பண்ணிட்டாங்க விருதுநகர்லேருந்து. விருதுநகர் டு மதுரை இந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 110 மக்களே. செம்ம பக்கா ஸ்பீடு மக்களே. வண்டி செம்ம சூப்பராக போச்சு. வண்டியோட ஸ்பீடு பாருங்களேன். ஒரு 108ல் வண்டி அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு மக்களே. திருமங்கலத்தில் மெயின் லைனில் கிராஸ் பண்ணாங்க மக்களே. செம்ம ஃபாஸ்ட்டில் கிராஸ் பண்ணாங்க. வண்டி பக்கா ரன் மக்களே திருமங்கலம் ஸ்டேஷனில்.
அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மதுரை அவுட்ரு வந்தாங்க. மதுரை அவுட்ரு வந்தோடனே ரெட் சிக்னல் போட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க அவுட்டரில். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு தான், ஏன்னா ஏர்லியாக வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் வண்டியை மெதுவாக மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போனாங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக வண்டி உள்ளே போயிடுச்சு மக்களே. மதுரை வந்தாச்சு மக்களே. ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான், ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணி 5 மினிட்ஸ் டிலேயில் மதுரை கொண்டு வந்துட்டாங்க. மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 லூப் லைன் தான் மக்களே, அங்கே தான் வண்டியை வாங்கினாங்க. அதே போல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாட்டரும் ஃபில் பண்ணுவாங்க மக்களே. மதுரையில் தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கு, பொதிகை, நெல்லை எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. அனந்தபுரி முதற்கொண்டு எல்லா வண்டிக்குமே 5 மினிட்ஸ் டிலேயில் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் டிலேவாக மதுரையிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. மதுரையில் நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அது போக ஒரு வாட்டர் பாட்டில். சிப்ஸ் பாக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, வாட்டர் பாட்டிலோட ரேட்டு 15 ரூபா, மொத்தம் 45 ரூபா ஆச்சு. அப்படியே மதுரையை விட்டு டிபார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ், மதுரையோட ப்ரைடு வைகை எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருந்தது. அதை வந்து பிட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களே. மதுரை டு கொடைக்கானல் ரோடு இந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 110 மக்களே. வண்டி வந்து 108, 105 மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. பட் ஒரு விஷயம், கொடைக்கானல் ரோட்லேருந்து திண்டுக்கலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் வந்து 110 கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டனல் வழியே ட்ராவல் ஆகும். பேங்கர்ஸ்லாம் எதுவுமே அட்டாச் பண்ண மாட்டாங்க, நார்மல் டனல் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 60 to 70 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வண்டி போகவும் இல்லை. ஒரு பக்காவான ரன்னு. 9 மினிட்ஸ் ஏர்லியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 மெயின் லைனில் தான் வாங்கினாங்க வண்டியை. மேக்ஸிமம் நம்ம கன்னியாகுமரி, அனந்தபுரி எல்லா வண்டியுமே, சென்னை போகிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தான் வாங்குவாங்க மக்களே. ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக திண்டுக்கல்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க வண்டியை. அப்படியே நமக்கும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ ஒரு ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் காலையில் எத்தனை மணிக்கு நம்ம தாம்பரம் போகுது அப்படின்றது. ஸோ நான் எக்மோர் வரையும் ட்ராவல் பண்ணல மக்களே, தாம்பரம் வரையும் தான் போகிறேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு தாம்பரம் போகுது அப்படின்றது. இப்போ வரையும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு மக்களே. ஜேர்னிலாம் செம்மையாக போயிட்டுருக்கு. பொதிகை செம்ம பிளாஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃபாஸ்ட்லாம் பிக்கப்லாம் செம்ம பிக்கப்பு. நான் வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருப்பேன் செக்ஷன் ஸ்பீட் எல்லாத்தையுமே. ஸோ பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். காலையில் எத்தனை மணிக்கு தாம்பரம் போகுது பார்ப்போம். நான் இப்போ தூங்க போகிறேன், நீங்களும் நல்லா தூக்கி ரெஸ்ட் எடுங்க. காலையில் சந்திப்போம் மக்களே. குட் நைட். விழுப்புரம் வரை ஏர்லியாக வந்துட்டு இருந்த வண்டி செங்கல்பட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 28 மினிட்ஸ் டிலே மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 29 மினிட்ஸ் டிலேவாக தான் செங்கல்பட்டுலேருந்து வண்டியை டிபார்ட் பண்ணாங்க. செங்கல்பட்டு டு தாம்பரம் இந்த செக்ஷனோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 110 மக்களே. வண்டி ஆஸ் யூஷுவல் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு மக்களே வண்டி. சரி, நானும் ஸ்லாக் டைம் வச்சு தாம்பரத்துக்கு ஆன் டைம் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி ஒரு 1/2 hour டிலே. ஸோ எப்படியும் தாம்பரத்துக்கு ஆன் டைம் போக முடியாது. பட் எக்மோருக்கு ஆன் டைம் ரீச் ஆகிடுவாங்க மக்களே. ஒரு 33 மினிட்ஸ் டிலேவாக தான் தாம்பரமே வந்தாங்க. பட் எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் டைம் போயிடுவாங்க. பிகாஸ் ஒரு 1 hour ஸ்லாக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க தாம்பரம் டு எக்மோருக்கு மக்களே. குட் மார்னிங் மக்களே. தாம்பரம் வந்தாச்சு. ஒரு 33 மினிட்ஸ் டிலே மக்களே. இன்றைக்கி எதுனாலன்னு தெரில, பட் விழுப்புரம் வரையும் பார்த்திங்கன்னா ஆன் டைம் வந்திருக்கு. விழுப்புரத்துக்கு வந்து செங்கல்பட்டு வரும்போது 30 மினிட்ஸ் டிலே, இங்கே வரும்போது ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ் டிலே. ஒரு 33 மினிட்ஸ் டிலேவாக தான் பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்திருக்கு மக்களே. பொதிகை நல்ல ட்ரெயின் தான், ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின். பட் ஏன் இவ்வளோ தூரம் டிலே பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி இன்றைக்கி எதுனா ஒரு சிக்னல் ப்ராப்ளம் அது மாதிரி எதுனா இருந்திருக்கலாம், அதனால் டிலேவாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ, பாய்.